கன்ஸ்டியூஷன் என்ன, அதோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? வாட் இஸ் த கன்ஸ்டியூஷன், வாட் ஆர் த ப்ரைமரி ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெஃபினேஷன் பார்த்துக்கலாம். வாட் இஸ் கன்ஸ்டியூஷன்? கன்ஸ்டியூஷன் இஸ் அ ஃபவுண்டேஷனல் டாக்குமெண்ட் ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட். சரிங்களா? ஒரு அடிப்படையான ஒரு புத்தகம் மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? தட் அவுட்லைன்ஸ் அ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் அண்ட் லாஸ் விச் ஸ்டேட் இஸ் கவர்ன். ஒரு ஸ்டேட் வந்து எது அடிப்படையில் கவர்ன் ஆகணும், ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த புக் வந்து சொல்லித்தரும். இது வந்து ரூல் புக்காகவும் செயல்படுது. சரிங்களா? சர்வ் அஸ் அ ரூல் புக் ஆஃப் த ஸ்டேட். எப்படி வந்து நம்ம கிரிக்கெட்டுக்கு ஒரு கிரிக்கெட், கபடி இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தானே நடக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டேட் வந்து எப்படி கவர்ன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரூல் புக். அந்த ரூல் புக்கை தாண்டி போயிட்டாங்க அப்படின்னா கன்ஸ்டியூஷன் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க, மிஷனரி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து பின்னாடி பார்ப்போம். டிஃபைன்ஸ் மெயின் ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் லெஜிஸ்லேட்டர், ஜுடிஷியரி. ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேட்டர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி இந்த மாதிரி 3 விஷயம் இருக்குது. ஸோ இந்த 3 விஷயமே வந்து முக்கியமான விஷயம்னு சொல்கிறத விட இந்த 3 ஆர்கன்ஸ் வந்து முக்கியமான ஆர்கன்ஸ். இது இல்லாமல் வந்து ஒரு நாடு இருக்காது, இயங்காது. சரிங்களா? இதில் வந்து லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி வந்து முக்கியமான விஷயமாக ப்ளே பண்ணும். ஸோ இது வந்து இவங்களாம் யார், இவங்க வந்து இவங்களோட பவர் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து என்ன செய்யும், எக்ஸ்பிளைன் பண்ணும். இன்டர் ரிலேஷன்ஷிப் ஒன்றுக்குள்ள ஒன்று வந்து எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பிளேசஸ் லிமிடேஷன் வந்து எக்ஸைஸ் ஆஃப் த பவர். இவங்களோட பவர் மேலே வந்து லிமிடேஷன் பண்ணணும். எதுக்காக லிமிடேஷன் பண்ணணும்? இவங்க வந்து அத்துமீறக்கூடாது. சாதாரண குடிமகன்களுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, அத்துமீறக்கூடாது. லெஜிஸ்லேஷனாக வந்து என்ன மாதிரியான சட்டமும் வந்து கொண்டு வரலாம், மக்களுக்கு வந்து எதிரான சட்டம் வந்து கொண்டு வரலாம். இப்போ எடுத்துக்காட்டு ஃபார்ம் பில்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தால் அப்படி சொன்னால் இந்த கன்ஸ்டியூஷனில் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கனால அதனால அந்த மாதிரி பில்ஸ் எல்லாம் வந்து பெறப்படும். சரிங்களா? பின்வாங்கப்படும். அதே மாதிரி ஜுடிஷியலும் சரி வந்து சில விஷயங்களை வந்து தாண்டி வந்து என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எல்லா விஷயமும் வந்து ஒவ்வொருத்தவங்களோட லிமிடேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். அந்த லிமிடேஷன் என்னங்கிறது இந்த ரூல் புக்கில் சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் கன்ஸ்டியூஷன் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக் கோஆர்டினேஷன் பண்ணும். சரிங்களா? என்ன கோஆர்டினேஷன்? இப்போ மக்கள் சமுதாயத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் நிம்மதியாக வாழணும்னா ஒருத்தர் வந்து அங்கீகரிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த அங்கீகரிப்பு வந்து என்ன மாதிரி இருக்கும், பேசிக் செட் ஆஃப் ரூல்ஸை பொறுத்து தான் அது இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வரக்கூடாது. அந்த மாதிரி வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த சொசைட்டியல் கோஆர்டினேஷனுக்காக இந்த ரூல் புக்கில் வந்து என்ன செய்யப்படும், நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். அதே பவர் அலோகேஷன். கவர்மெண்ட்டுக்குள்ளே வந்து நிறைய அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு. எடுத்துக்காட்டு வந்து சிஎம், பிஎம், அப்புறம் வந்து மினிஸ்டர்ஸு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உண்டான பவர்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி பவர் வந்து யாருக்கு இருக்குது? ஜுடிஷியல்னால் வந்து வேறு பவர் இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ்னா வேறு பவர் இருக்கும், லெஜிஸ்லேஷனாக வேறு பவர் இருக்கும். அதெல்லாம் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி செட் லிமிட்ஸ் வந்து கவர்மெண்டல் பவர் டு சேஃப்கார்ட் சிட்டிசன்ஸ் ரைட். சரிங்களா? நம்ம சிட்டிசன்ஸோட ரைட்ஸில் வந்து என்ன செய்யக்கூடாது, கவர்மெண்ட் வந்து அத்துமீறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில லிமிடேஷன் வந்து இது வந்து வரையறுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி சொசைட்டியில் ஆஸ்பிரேஷன். ஸோ நல்ல சமுதாயம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வந்து டிபிஎஸ்பிங்கிற ஒரு இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கும், பாட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? அந்த டிபிஎஸ்பியில் பார்த்திங்க அப்படின்னா சமுதாயம் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்ல சமுதாயம் இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய வரைமுறைகள் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லப்பட்டிருக்கும். கன்ஸ்டியூஷன் ஃப்ரேம்வொர்க்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அந்த இது ஃபாலோ பண்ணுறதுக்காக இது சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி. ஸோ இந்தியாங்கிற ஒரு நாடுங்கிறது நமக்கு வந்து ஜனநாயகம் இருக்கிறனால ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி. அந்த ஜனநாயகத்துக்கு வந்து ஓட்டுரிமை நமக்கு இருக்குது. நம்ம வந்து பிஎம்சிஎம்மில் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கும், இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியாகவும் நம்ம வந்து நமக்கு வந்து விளங்குது. ஸோ கன்ஸ்டியூஷன் என்ன, ஃபவுண்டேஷனல் டாக்குமெண்ட்டு, ரூல் புக்கு, ப்ளஸ் மினிமம் கோஆர்டினேஷனுக்காக ஹெல்ப் பண்ணுது. அவங்களுக்கு கவர்மெண்ட்டோட இன்டர் ரிலேஷன்ஷிப்பை வந்து எனது மெயின்டைன் பண்ணுறதுக்காக வருவது. ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி அவங்களுடைய தொடர்புகள், அவங்களோட பவர்ஸை வந்து லிமிட் பண்ணுது. சிட்டிசன்ஸோட சேஃப்கார்ட்ஸை வந்து பாதுகாக்குது. சிட்டிசன்ஸோட ரைட்ஸை வந்து சேஃப்கார்ட் பண்ணுது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உள்ளடக்குது தான் கன்ஸ்டியூஷன். இந்த கன்ஸ்டியூஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன செய்யணும், அத்துமீறல் வந்து அதிகமாக நடைபெறும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து அந்த நாடு வந்து ஒரு நல்ல நாடாக இருக்காது. சரிங்களா? தேங்க்யூ.